Dear students, exercise 2.7 question number 4. கொஸ்டினை ஃபுல்லாக எழுதிக்கங்க. கொஸ்டின் எழுதியாச்சு. இது அப்படியே இஃப்னா கிவன் எடுத்து எழுதிக்கங்க. எழுதும் போது இங்கே பை போட்டு 1 போட்டுக்கங்க. கீழே 1 நம்ம தான் போடணும். போட்டுட்டோடனே இந்த மெத்தடை கவனமாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க a by b a minus b டிவைடட் பை a plus b. இந்த ஃபார்முலாக்கு பேர் காம்போனென்ட்டோ டிவைடன்ட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, என் காலேஜில் அதிகமாக யூஸ் ஆகும் இது. இப்போ நியூமரேட்டரில் இது a, இது ஃபுல்லாக b. இப்போ ஃபார்முலா என்னது? a மைனஸ் b a ப்ளஸ் b. ஃபார்முலா அங்கே இருக்குது. இது a வேல்யூ, இது b வேல்யூ. பொறுமையாக அந்த ஃபார்முலாவை பாருங்கள், அது உள்ளே போய் போடுங்க. ஏவோட வேல்யூ என்ன? 1 ப்ளஸ் z. b வேல்யூ என்ன? 1 மைனஸ் z. ஃபார்முலாவில் போய் நிதானமாக போடுங்க, ப்ராக்கெட்டோடு போடுங்க. கம் டு த ரைட் ஹேண்ட் சைட். இதுதான் a வேல்யூ பை 1 நம்ம தான் போட்டோம், அதுதான் b. அப்போ இது a, இது b. ஃபார்முலா என்ன இருக்குது? a மைனஸ் b a ப்ளஸ் b. புரிஞ்சிச்சா? இது a வேல்யூ, இது b வேல்யூ. ஃபார்முலா எழுதிக்க முடிஞ்சிச்சு. இது முடித்த உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடை முதல் முடிச்சிடலாம் வாங்க. மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆகுது, அப்புறம் இந்த ப்ளஸ் அதே தான் வரும். இது முடிஞ்சவொடனே 1 1 கேன்சல் ஆகிடுது. இதில் z கட் ஆகிடுது. ஸோ z ப்ளஸ் z 2z, 1 ப்ளஸ் 1 2, இந்த 2 2 ஆகிடும், கேன்சல், பேலன்ஸ் z. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கேல்குலேஷன் முடிஞ்சு போச்சு. ரைட் ஹேண்ட் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாமா? ரெடி. இப்போ இங்கே பாருங்கள், இந்த நீங்களும் இந்த ஆரோக்கி போடுங்க. cos 2 theta மைனஸ் 1 ஃபார்முலா ரெடியாக இருக்குது, படிச்சுக்கோங்க. cos 2 theta 1 மைனஸ் cos 2 theta மைனஸ் 1 ஃபார்முலா என்ன? மைனஸ் 2 sin ஸ்கொயர் theta போட்டாச்சு பாருங்கள். ப்ளஸ் ஐ, இது ரொம்ப ஃபேமஸான ஃபார்முலா, 11th அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணது. sin 2a சொல்லிட்டு sin 2 theta என்ன இருக்கா? 2 sin theta cos theta எழுதியாச்சு. நம்ம sin 2a வச்சுருப்போம், 2 sin a cos a, ஆனால் இங்கே theta இருக்குது. ஓகே, சிமிலர் டினாமினேட்டர் வாங்க. இவங்க ரெண்டு பேரை பாருங்கள். cos 2 theta ப்ளஸ் 1 ஃபார்முலா பாருங்கள். cos 2 theta ப்ளஸ் 1 ஃபார்முலா 2 cos ஸ்கொயர் theta, அதுதான் இப்போ இங்கே எழுதியிருக்கேன். ப்ளஸ் ஐ, வாட் இஸ் sin 2 theta ஃபார்முலா? 2 sin theta cos theta. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இல்லை 2 காமனாக எடுக்கணும், ஒரு sin thetaவை காமனாக எடுக்கணும். 2 ஒரு sin theta காமனாக வெளியில் எடுத்துட்டா பேலன்ஸ் மைனஸ் இருக்கும், ஒரே ஒரு sin theta இருக்கும். ப்ளஸ் ஐ, இங்கேயும் யார் வெளியில் போயிடுச்சு? 2வும் sin theta வெளியில் காமன், பேலன்ஸ் எடுத்து எழுதுனா போதும். டிவைடட் பையில் யார் காமனாக எடுக்கலாம்? 2 காமனாக எடுக்கலாம். ஒரு cos thetaவையும் காமனாக எடுத்துடலாம். எடுத்துட்டா பேலன்ஸ் ஒரு cos theta எங்கே இருக்குமா? ப்ளஸ் ஐ sin theta. ஓகே, இப்போ இந்த 2 2 ஆகிடும், கேன்சல். வாட் இஸ் sin theta பை cos theta? tan theta. கரெக்டாக. இப்போ இந்த இடத்துல வேணால் நீங்கள் மைனஸ் 1 போட்டுக்கலாம் தானே? வெறும் மைனஸ் தான் இருக்குது, நம்ம மைனஸ் 1, ஏன்னா மைனஸ் 1 என்னன்னு எழுதலாம்? ஐ ஸ்கொயர். மீதி எல்லாம் அப்படியே எழுதுங்க பேலன்ஸு. அகெயின் ஒரு ஐ காமனாக எடுக்கணும், ஒரே ஒரு ஐயை காமனாக எடுத்துட்டா பேலன்ஸ் யார் இருக்கும்? ஐ sin theta ப்ளஸ் cos theta. டினாமினேட்டர் அப்படி இருக்குது. இப்போ இது கட் ஆகிடுது. கட் ஆகிடும்னா ஐ tan theta. இந்த z எழுதிட்டே வந்துருங்க. தட்ஸ் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். காப்பி பண்ணிக்கோங்க, 2 டைம்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ஓகே.